வெல்கம் டு மை சேனல் பெண்கள்.com. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம எந்த மாதிரி செலவுகளை எல்லாம் குறைத்து வேண்டாத செலவுகளை எல்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். This video sponsored by BuyMode e-shopping app. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு குறைந்த விலையில் நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் இருக்குன்னு பண்ணால் சமையலுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் கேரு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, பேபி கேர் ஐட்டம்ஸு, ரெடிமேட் ஃபுட்ஸு, ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னர் அண்ட் கிளீனர், டிடர்ஜென்ட் அண்ட் டிஷ்வாஷ், ஹெல்த் ஹைஜீனிக்கு அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர், கூடவே நம்மளுக்கு வெல்கம் கிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. BuyMode இ-ஷாப்பிங்கில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிசம்பர் 7 ஆர்டர் பண்ணினது கரெக்டாக 10 நாளில் வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி டிசம்பர் 17 எனக்கு ரிசீவ் ஆச்சு. எஸ்டி கொரியரில் ரிசீவ் ஆச்சு. ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவும் நல்லா நீட்டாக பேக் பண்ணி குவாலிட்டியாக நல்ல தரமான பொருளாக இருக்குது. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நமது அன்றாட வாழ்வில் பணம் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குன்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிற வழியை விட பணம் செலவு பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் பணம் செலவு பண்ணுறது ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பணத்தை மிச்சம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு பணத்தை தேவையில்லாத வழிகளில் செலவு பண்ணுறது எல்லாமே குறைச்சி நம்ம வருமானத்தை பெருக்கி நம்மளுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம எந்த மாதிரியான தவறான ஒரு சில பழக்கத்தில் நம்ம பணத்தை இதில் முதலாவது அப்படிங்கிறத புகைப்பிடித்தல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். புகைப்பிடித்தல் இந்த பழக்கம் நம்மளுடைய பொருளாதாரத்தை ரொம்பவுமே பின்னுக்கு தள்ளிடுனே சொல்லலாம். அதே மாதிரி இந்த புகைப்பிடித்தல்னால குடும்ப உறுப்பினர்களுக்குமே பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நம்ம முதல்ல கைவிடணும். அடுத்த பழக்கம்னு பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கமுமே நம்ம உடல் நலத்துக்கு ரொம்பவுமே கேடு விளைவிக்கிறதுக்காக இருக்குது. அதனால் இந்த பழக்கத்திலிருந்து நம்ம வெளிவரக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சூதாட்டம். இந்த சூதாட்டங்கிறதுமே இந்த பணத்தை வச்சு நம்ம சூதாட்டம் விளாடுவாங்க. இதனால நம்மளுடைய பணம் நம்மக்கிட்டேருந்து இந்த பழக்கம் அப்படியே பழகிருச்சு அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து நம்மளுடைய பணம் எவ்வளோ வேகமாக போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ வேகமாக நம்மக்கிட்டேருந்து பணம் போயிட்டே தான் இருக்கும். நம்ம சீக்கிரமாக நம்ம பணத்தை அடுத்த பழக்கம் இந்த லாட்ரி சீட்டு வாங்குறதுங்க. இதில் பெருசாக பணம் வரும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆசை வார்த்தை காட்டி இந்த லாட்ரி விற்பனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வராது. நம்மளுடைய பணம் தான் அதிகமாக போயிட்டே இருக்கும். இந்த பழக்கத்தையும் நம்ம கைவிடணும். அடுத்த பழக்கம்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான காஃபி, டீ இந்த மாதிரி ஒரு சிலர் குடிப்பாங்க. ரொம்ப விலை உயர்ந்ததாகவே இருக்கும். இப்போ அதெல்லாமே நம்மளுக்கு தேவையில்லாத செலவுகளில் இதுவுமே ஒன்று. இந்த பழக்கத்தையும் நம்ம மாற்றிக்கணும். அடுத்த பழக்கம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. இதுவுமே நம்ம ஹோட்டலில் அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பொருளாதாரத்துலேயும் நம்மளுக்கு செலவு அதிகம்தான் ஆகும். அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகளும் வரும். அதனால மருத்துவ செலவுகளும் வரும். அதனால இந்த ஹோட்டலில் அடிக்கடி அதே மாதிரி ஆன்லைன் விளையாட்டு நிறையா விளையாடுவாங்க. பணமெல்லாம் கட்டி ஆன்லைனில் நம்ம நிறையா விளையாட்டு ஒரு டைம் பாஸ்க்கு விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டுகளை நம்ம போய் அதுக்கு அப்படியே அடிமையாகி நம்மளுடைய பொருளாதாரம் பணம் அதிகமாக நம்ம செலவு பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி விளையாட்டுகளை தவிர்த்துக்கணும். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய முக்கிய செலவு பார்த்திங்கன்னா ஃபோன். இந்த ஃபோன் அத்தியாவசியத்துக்காக மட்டும் இல்லாமல் இப்போ ஆடம்பர பொருளாகவுமே மாறிட்டுருக்கு. இப்போது புதுசாக மார்க்கெட்டில் புதுசாக ஒரு வகை ஃபோன் வருது அப்படின்னா உடனே நம்ம அதை வாங்கி நம்ம கையில் வைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அதுக்காக நிறைய செலவு பண்ணுறோம். இந்த செலவுமே நம்மளுக்கு தேவையில்லாத செலவு தான். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய முக்கிய செலவு என்னென்னா இந்த ஆன்லைனில் அடிக்கடி ஏதாவது பொருள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே இருக்கிறது. இப்போ நம்ம கடைக்கு போய் வாங்கினோம் அப்படின்னா நம்ம அதை ஒரு சில பொருள் வாங்குவோம். நிறைய நேரம் நம்ம கிளம்பி கடைக்கு போக மாட்டோம்.
இதே இப்போ ஆன்லைனில் வாங்குறதுனால நம்ம மொபைல் ஃபோனில் நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்குது. அதில் போயிட்டு ஏதோ ஒரு பொருள் நம்ம ஆர்டர் பண்ணுறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் தான் ரொம்பவுமே பின்தங்கிய நிலையில் இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறேன். அதனால் அடிக்கடி தேவையான பொருள் மட்டும், அதாவது தேவையான விலையில் நம்ம வாங்கிக்கிறது நம்மளுக்கு எப்பயுமே ஒரு நன்மை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து இன்னொரு தவறான பழக்கம் வந்து இந்த கிரெடிட் கார்டில் லோன் வாங்கி அதையே லேட்டாக கட்டுறது. லேட்டாக நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கட்டும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இது ரொம்பவுமே தவறான பழக்கம். அடுத்து சரியான பார்த்தீங்கன்னா, நேரத்தில் நம்ம கட்ட பிராண்டட் பழகிக்கணும். உடைகள் வாங்குறது. நம்ம பிராண்டடாக ரொம்ப விலை அதிகமான ட்ரெஸ்ஸஸ் வாங்கி அதுக்கு செலவு பண்ணுறதுமே வீண் செலவுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து இன்னொன்று, நம்ம தள்ளுபடி எல்லாமே இருக்கும். நிறையா இந்த விழாக்கால சிறப்பு தள்ளுபடிகள் இருக்கும். அந்த தள்ளுபடியிலலாம் போய் நம்மளுக்கு தேவையான பொருள் இருந்தால் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் வாங்குறதுனால நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டாலுமே நம்ம வருமானத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை ரொம்பவுமே சந்தோஷமாக நடத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு